ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரோஜா தோட்டத்திலேருந்து செடிகளெல்லாம் பிடுங்கி வச்சோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அந்த மாதிரி அதுக்கு நான் என்ன ஃபீடு ஃபாலோ பண்ணேன் அப்படின்னும் சொல்லிடுறேன். ஒரு 90% ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 4லேருந்து 5 செடி மட்டும்தான் போச்சு, மற்றது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நிற்கிது. இது பார்த்திங்கன்னா கல்கட்டா 300 நம்ம தோட்டத்திலே இப்படி மரம் மாதிரி இருந்த ஒரு செடி இது. இதை பார்த்திங்கன்னா ரம்பம் வச்சு தான் அறுத்து எடுத்து அந்த கிளை எல்லாமே அவ்வளோ பெரிய பெரிய கிளைகள் கட்டர் வச்சு கட் பண்ணவே முடியாது, அறுத்து தான் எடுத்தோம். நான் 90% இது வரவே வராதுன்னு தான் நினச்சேன். சரி சும்மா நட்டு பார்க்கலாம், எதுக்கும் வந்தாலும் பார்த்துக்கலாம், வரலனாலும் விட்டுலான்னு சொல்லிட்டு. ஆனால் லக்கிலி பார்த்திங்கன்னா நியூ க்ரோத். இதே பார்த்திங்கன்னா அந்த கட்டை எவ்வளோ பெருசு, கட்டை விரலோட மொத்தமான ஒரு கட்டை. ஆனால் அதுவுமே வந்துருச்சு அவ்வளோ சூப்பராக. இது ஒன்று போயிடுச்சு, ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு அது. இதுவுமே பாருங்கள் நிறைய நியூ க்ரோத் இருக்குது. அந்த பழைய இலைகளுமே காயவே இல்லை. இதுவுமே பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இது தஞ்சாவூர் பன்னீர் சொல்லுவாங்கள்ல, அந்த ரோஸ். இது ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுதான் இது. இதோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு, தொட்டியில் வைக்கவே முடியாது, அவ்வளோ பெருசாக இருந்தது. நான் அதை 3ஆக வெட்டி வேரோடவே அப்படியே 3ஆக வெட்டி 3 செடியாக வச்சேன். 3மே நல்லா வந்துருச்சு, மொட்டும் வச்சிருச்சு. இதுலேயுமே பாருங்கள் நியூ க்ரோத் எல்லாமே வந்துருச்சு. நிறைய செடிகளில் நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு, மொட்டுக்களும் வந்திருக்கு. அதே மாதிரி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெட்டுக்கிளி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவ்வளோ வெட்டுக்கிளி இலையை ஃபுல்லாக சாப்பிட்டுடுது. அல்லி செடியோட இலையுமே இதுங்க சாப்பிட்டுடுது, அந்தளவுக்கு நிறைய வந்துருச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம நட்ட செடிகள் எல்லாமே சுமாராக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் இந்த பெங்கால் புயல் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம செடி நட்டப்போ ஒரு 2 நாள் மழை இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் வெயில் தான். இப்போ இந்த பெங்கால் புயல் வந்ததுலேருந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வெயில் ஜாஸ்தியாக இல்லாமல் அப்பப்போ லைட்டாக தூரிக்கிட்டு 2 நாள் நல்ல மழை. இந்த 1 வீக்காகவே அப்படி தான் இருந்துச்சு. இந்த 1 வீக்லேயே செடிகள்லாம் கொஞ்சம் நல்லா தேறிக்கிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து லைட்டாக வெயில், இன்றைக்கி காலையிலலாம் நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஓகே, செடியெல்லாம் வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம நட்டதுலேருந்தே 2 நாள் மழை, அப்புறம் ஒரு 4 நாள் விட்டு 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீட் நான் இதுக்கு என்ன கொடுத்தேன்னா ஹியூமிக்கும் 1261 கொடுத்தேன். நம்ம ஆன்லைன் வாங்குகிற ரோஸ்க்கு, பேர் ரூட் ரோஸ்க்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமோ அதே சேம் தான் இதுக்கும் பண்ணேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கும் 1261 1 லிட்டருக்கு ஈச் 1 கிராம் அந்த ரேஷியோவில் தான் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த ரேஷியோவில் எடுத்து கலந்து எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டேன். அப்புறம் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா மழை, இப்போ ஒரு 2 நாள் விட்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு ஈச் 1 கிராம் அந்த ரேஷியோவில் தான் எடுத்து எல்லா செடிகளுக்குமே ஊற்றி விட்டேன். இப்போ 2 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261, செகண்ட் ஃபீடு ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதாவது நெக்ஸ்ட் ஃபீடு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261 கொடுக்கணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 3லேருந்து 4 டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே செடிகள் நல்லாவே வந்துடும். நல்ல ஓரளவுக்கு நல்ல க்ரோத் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற ஃபீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஃபீடாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு செடிகள்லாம் பரவாயில்ல. இப்போ நிறைய பூச்சி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.